ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், நான் உங்கள் விஆர்எம் ஏஎஸ் அகாடமிலேருந்து அக்ரி சார் பேசுகிறேன். வாழ்த்துக்கள். உங்களுடைய விடாமுயற்சி, தொடர்ச்சியான முயற்சி, தினந்தோறுமான பயிற்சி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணுங்கிற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் 2 பதவிகளை பற்றியான ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தணும்னு விரும்புகிறேன். ஏற்கனவே இது பற்றியான புரிதல் உங்கள்கிட்ட இருக்கும். போலீஸ் எக்ஸாம் அப்படின்னா கண்டிப்பாக 10th பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது உங்களுக்கு பேசிக்கான ஒரு தகுதி. அதை தாண்டி வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் நீங்கள் 18 இருந்தாலும் மேக்சிமம் 28. சம்டைம்ஸ் பேஸ்ட் ஆன் த கேஸ்ட், கம்யூனிட்டி, இந்த கேட்டகரியில் ஒரு 2 வருஷம் கூடலாம். இதுதான் நமக்கான வாய்ப்பு. இந்த இடத்துல நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்க எழுத்து தேர்வுல தகுதி பெற்றால்தான் நீங்க அதுக்கப்புறம் உடல் தகுதி தேர்வுல நீங்க அடுத்த நிலைக்கு போக முடியும். அதனால எழுத்து தேர்வு ரொம்ப 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 முக்கியம். அதனால சில பேர் எழுத்து தேர்வை விட உடல் தகுதி தேர்வுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை விட எழுத்து தேர்வு கொடுங்க. முதல் நிலையில முதல் படியில நீங்க ஜெயிச்சாதான் அடுத்த படியில உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்கிற அந்த பேசிக்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களோட உழைப்பை இதற்கு நிறைய நேரம் கொடுக்கணும். சரி சார், இப்ப நீங்க எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சார் சொல்ல போறீங்க அப்படிதானே கேட்க போறீங்க. சரி, நம்மளுடைய விஆர்எம் ஏஎஸ் அகாடமி சிங்கம் பேட்ச் அப்படிங்கிற நியூ பேட்சை ஸ்டார்ட் பண்றோம். எஸ்ஐ எக்ஸாம் அண்ட் போலீஸ் ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு எக்ஸாம், ஒரு பேட்சை நாங்க ஸ்டார்ட் பண்றோம். வர 13ஆம் தேதியிலேருந்து, டிசம்பர் 13ஆம் தேதியிலேருந்து இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இது ரெகுலர் கிளாஸஸ் தான். இதுல என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பேட்ச்ல நம்ம பிள்ளைகளுக்கு எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்க வேண்டிய ஜெனரல் சயின்ஸ், சைக்காலஜி, தமிழ், இது சம்பந்தப்பட்ட முழுமையான வகுப்புகளை உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறோம். இதை யார் கொடுக்க போறா அப்படின்னா, ஏற்கனவே போலீஸ் எக்ஸாம்ல முழுமையா, எஸ்ஐ எக்ஸாம்ல முழுமையா படித்து ஒரு நிலைக்கு போன நம்மளுடைய ஆஸ்பிரன்ஸே நம்மளுடைய ஃபேக்கல்ட்டியாக இருந்து நமக்கான விஷயங்களை கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. அதனால உங்களுடைய வகுப்புகளை முழுமையா நீங்க படிச்சு நீங்க அடுத்த நிலைக்கு வெற்றி பெறணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இது கூட நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல இருந்து சக்சஸ் டெஸ்ட் சீரீஸ் அதை நம்ம ரிலீஸ் பண்றோம். இதுவும் 13ஆம் தேதியிலிருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் சீரீஸோடைய நோக்கம், சில பேர் ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க, அவர்களுக்கு ஒரு கைடன்ஸ், நம்மளுடைய சுய சார்பு, தன்னைத்தானே ஒரு ஆய்வு செய்யக்கூடிய செல்ஃப் அனலைஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சீரீஸையும் நம்ம இதுல இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இந்த 2 விஷயமும் நம்ம இன்ஸ்டியூட்ல இந்த முறை நடக்கிறதுனால நம்முடைய மாணவர்கள் இதை கொஞ்சம் முழுமையா தெரிஞ்சுக்கணும். இதுல போலீஸ் எக்ஸாமுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கான தேவைகள் மினிமமா ஒரு குவாலிஃபிகேஷன் 10th இருந்தா போதும். எஸ்ஐனா டிகிரி வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது இல்லாம நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல இல்ல நம்ம கிளாஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுல முதல்ல நான் டெஸ்ட் சீரீஸ் பத்தி சொல்லிடுறேன். நம்ம டெஸ்ட் சீரீஸ் ஆஃப்லைன்ல, சம்டைம்ஸ் ஆன்லைன்ல நடக்கும். இது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பைலிங்குவலா தான் இருக்கும். சில இடங்களில் தமிழ்ல மட்டும் கொடுப்பாங்க, சில இடங்கள் இங்கிலீஷ் மட்டும் கொடுப்பாங்க. நம்மளுடைய பிள்ளைகள் 2லையும் படித்த பிள்ளைகள் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா கண்டிப்பா பைலிங்குவல தான் அந்த கொஸ்டின் இருக்கணுங்கிறனால நம்ம பைலிங்குவல கொடுக்குறோம். இது பெரும்பாலும் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் என்ன பேட்டர்னோ, கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அந்த பேட்டர்னை நம்ம முடிஞ்ச வரை ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் எழுதி முடியக்கூடிய குழந்தைங்களுக்கு கொஸ்டின் முடிஞ்ச உடனே, டெஸ்ட் முடிஞ்ச உடனே டிஸ்கஷனுக்குன்னு ஒரு ஃபோரம் வைக்கிறோம். இது இல்லாம என்ன படிக்கணும், எங்க இருந்து படிக்கணும், இது சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல்களை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்ல இருக்கும். இதே சேம் விஷயம் கிளாஸ்லயும் நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லிடுறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐ அப்படின்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். கண்டிப்பா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. கம்பல்சரியா நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை எழுதணும். இப்ப நீங்க எஸ்ஐ எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 70 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான மார்க் கிட்டத்தட்ட 140 மார்க்கு, 70 மார்க்குக்கு இருக்கும். 140 கொஸ்டின் இருக்கும். இந்த 140 கொஸ்டின்ல உங்களுக்கு பொது அறிவை, உங்களை சோதனை செய்வதற்கான பொது அறிவு கிட்டத்தட்ட 80 கொஸ்டின் இருக்கும். அது இல்லாம உங்களுடைய உளவியல் ரீதியான சைக்காலஜிக்கல் டெஸ்ட், தட் இஸ் மேத்தமெட்டிக்கல், அதாவது டைம் ஓரியன்ட்
ஓரியன்டா நீங்க என்ன விஷயங்கள் டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற தேர்வு செய்வதற்கான ஒரு சைக்காலஜி டெஸ்ட் 30 மார்க்ஸ் இருக்கும். அரௌண்டு 80 கொஸ்டின், இதில் ஒரு 60 கொஸ்டின், 140 கொஸ்டின். அதில் ஒரு 40 மார்க் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு 40 மார்க்கு, சைக்காலஜிக்கு 30 மார்க்னா 70 மார்க். இது வந்து மேஜராக உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்னில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக நீங்கள் பண்ணணும். இதில் என்னென்னா எக்ஸாம் முடிஞ்சவொடனே ரிட்டன் டெஸ்ட்டு முடிஞ்சவொடனே நம்மளுடைய நிலையை பொறுத்து நமக்கான ஃபிசிக்கலுக்கான அலோவ் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலில் நம்ம தெளிவாகும் போது தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இது கூட இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, தமிழ் வழியில நீங்க 1ஆவதுலேருந்து டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 20% போஸ்ட் 20% போஸ்ட் கண்டிப்பா தமிழ் வழியில படித்தவர்களுக்கு உண்டு. அதனால அரசு பள்ளியில படித்தவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மாணவர்கள் நீங்க வந்து உங்களுடைய முயற்சிகளை இது சர்வீஸ் ஓரியன்டாகவும் இருக்கும், நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவையாகவும் இருக்கும், உங்களை வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியாகவும் இருக்கும். அதனால முயற்சி செய்யுங்க. ஓகே, ரைட். நம்முடைய டெஸ்ட் சிலபஸ் போறோம் அப்படின்னா கிளாஸஸும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்ல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அதை டெஸ்ட்டுக்கான பேட்டர்னாகவும் நம்ம எடுத்து போயிருக்கோம். உங்களுக்கான டெஸ்ட் பேட்டர்ன்ல என்ன கொண்டு போறோம்னா, உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் அண்ட் சைக்காலஜி, தமிழ் தகுதி தேர்வு, இது எல்லாம் இன்க்ளூடிங் ஃபுல் டெஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 6155 கொஸ்டின்கள் அடங்கிய 30 டெஸ்ட்டை உங்களுக்கு நாங்கள் கவர் பண்றோம். இதுலயே உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த 30 டெஸ்டே நீங்க யாரு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்திடும். நீங்களே செல்ஃப் அனலைஸ் டெஸ்ட் எழுதும் பொழுது உங்களுடைய முழு நாலேஜ், நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்குங்கிற உங்க விஷயம் தெரியும். அதுல பிளஸ் பண்ணணுமா இல்ல இன்னும் அதிகப்பட நீங்க ஒரு உழைக்கணுமா அப்படிங்கிறத நீங்க தான் முயற்சி எடுக்கணும். ஓகே, ரைட். இதுல இந்த 140 கொஸ்டினும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜிகே அதுல வந்து ஒரு 65 கொஸ்டின் இருக்கும். இதுல வந்து சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் ரெண்டும் கலந்த ஒரு 65 கொஸ்டின் இருக்கும். சைக்காலஜி, தட் இஸ் மேத்ஸ் இன்க்ளூடிங், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் தமிழ் அதுல ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் 10 கொஸ்டின் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் 10 கொஸ்டின் இருக்கும். பேசிக் இதுல வந்து ஒரு 5 இருக்கும்போது ஆக மொத்தம் ஒரு 140 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரெகுலராகவே இந்த ஸ்பில்டப்ல இருக்கும். இது இல்லாம ஷெடியூல்ல 3 ரிவிஷன் டெஸ்ட்டும் நாங்கள் ஃபாலோ பண்றோம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கொஸ்டின், இவ்வளவு டெஸ்ட், இவ்வளவு டீட்டெயில்டு இதை வந்து வேற யாரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நம்மளுடைய நோக்கம் சர்வீஸ். நம்ம பிள்ளைங்க ரூரல் பேக்ரவுண்ட்ல இருக்க பிள்ளைங்களா இருக்கலாம், படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கலாம், இல்லை படிச்சுட்டே இருக்கேன் என்னோட வாழ்க்கையில ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியலன்னு தடுமாறக்கூடிய பிள்ளைகளா இருக்கலாம். இந்த பிள்ளைகளை மேலெலும்பி கொண்டு வருவது தான், அவங்களை அவங்க கைதூக்கி விடுவது தான் நம்முடைய விஆர்எம் ஐஏஎஸ் அகாடமியோட நோக்கம். அந்த நோக்கத்துல தான் இந்த டெஸ்ட் சீரீஸ் அண்ட் கிளாஸஸ் ஃபாலோ பண்றோம். when compared to other places, கிளாஸஸ்க்கான ஃபீஸோ அல்லது டெஸ்ட் ஷெடியூலுக்கான ஃபீஸோ ரொம்ப 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 கம்மி. நீங்க நேரடியா இன்ஸ்டியூட்ல வந்து அவங்கள்ட்ட இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ், தேர் ஆல் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் தேர் ஆல் ஃபேக்கல்டிஸ், அப்படிதான் இன்ஸ்டியூட் ரன்ல இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்க நேரடியா கேட்கும்போது உங்களுக்கு அப்டேட்டடா என்ன இருக்குதோ எல்லா விஷயங்களும் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம 11ஆம் தேதியிலேருந்து இந்த டெஸ்ட் சீரீஸை ஸ்டார்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் முடியும் பொழுது உங்களை முழுமையா திருப்திப்படுத்திக்கிற அளவுக்கு, உங்களை முழுமையா நாலேஜபிள் பர்சனா மாத்துற அளவுக்கு உங்களுக்கு இதுல கிடைக்கும். டெஸ்ட் 13ஆம் தேதி நடக்கூடிய ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே பாத்தீங்கன்னா இயற்பியல் அண்டு வரலாறு ரெண்டையும் உள்ளடக்கிய, இது கூட உளவியல் உள்ளடக்கிய உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின் 140 கொஸ்டின் இருக்கும். இதுல என்னென்ன இருக்குன்னா, பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட், யூனிவர்சஸ் அண்ட் ஸ்பேஸ் இருக்கும். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம், வட இந்தியாவில் வேதகால பண்பாடு, இது எல்லாமே இருக்கும். இது கூட தமிழ்ல பிரித்து எழுதுகளோ, இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரேசஸ், இது சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு 13ஆம் தேதியே உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வுகள், நம்ம ஒவ்வொரு தேர்வுக்குமே குறைந்தது 3 to 4 நாட்கள் நம்ம இடைவெளி விட்டுருக்கோம். 17ஆம் தேதி நடக்க வேண்டிய தேர்வுகள்ல
பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட்ஸ் அண்ட் லைட், அது கண்டிப்பா தட் இஸ் பாய்மங்கள் ஒளியியல், அது சம்பந்தப்பட்ட கேள்விகளும். ஹிஸ்டரி சம்பந்தப்பட்டதுல பாத்தீங்கன்னா சமண மற்றும் புத்த சமயம் பற்றிய கருத்துக்கள். அடுத்து பேரரசுகளின் தோற்றம், குப்தர்களோட பத்தியான முழுமையான விளக்கங்கள், இது எல்லாமே கிடைக்கும். இது கூட சைக்காலஜியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா மீசிமா மற்றும் மீப்போவா, தட் இஸ் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎம் ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால எல்சிஎம் ஹெச்சிஎம் தான் பேசிக்கா நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வார்த்தையோட முன் பக்கத்துல இணைக்கிறது, பின் பக்கத்துல இணைக்கிறது, இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லும். கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சயின்ஸ் கிளாஸ், தமிழ் கிளாஸ், இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி, இது நாலுமே தனித்தனியான ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு முழுமையான அறிவை கொடுப்பதற்கான முயற்சிகளை இறங்கியிருக்கிறாங்க. இவர்கள் கூட நீங்க பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு உங்களுக்கான நாலேஜை கொடுக்கறதுக்காக ஏற்கனவே பணி பெற்ற, பணியில் இருக்கிற ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள், இவங்களை வைத்து தான் உங்களுக்கான பயிற்சிகள் கொடுக்குறோம். இந்த பயிற்சிகள் பொறுத்த வரைக்கும் ரெகுலரான பயிற்சிகளை தாண்டி உங்களுக்கான கவுன்சிலிங் ரெகுலர் ஒரு இந்த வழியில போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் கொடுத்துருவாங்க. ரெகுலரா ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஜெயிக்கிற வரைக்கும் உங்களுக்கு விஆர்எம் ஐஏஎஸ் அகாடமி எப்பயுமே துணை இருக்கும். அடுத்து 21 தேதி ஒரு டெஸ்ட், அதுல இயற்பியல்ல வந்து ஒளியியல், மின்னோட்டவியல். அடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில வந்து விஜயநகர பேரரசு, பாமனி பேரரசு, மராத்தா. ஆங்கிலத்துல வந்து கோடிங் டிகோடிங்கு, இது மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கும். அடுத்து 26ஆம் தேதி ஒரு டெஸ்ட் இருக்கு. 26க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி இருக்கு. 30ஆம் தேதி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து பர்சன்டேஜ் கணக்குகள் நிறைய இருக்கும். அப்புறம் வந்து பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்னட்டிசம், அதாவது காந்தவியல், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் முழுமையா பாத்தீங்கன்னா எக்ஸாமை நீங்க தெளிவா எழுதலாம். அடுத்து 3ஆம் தேதி நடக்க வேண்டிய எக்ஸாம், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி. இதுல வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சிகள், 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இப்படின்னு எல்லா விஷயங்களையும் தொடர்ச்சியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இடையிலேயே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் 13/1 ஜனவரி 13ஆம் தேதி உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் 1 கொடுக்குறாங்க. இப்ப சோஃபார் என்னென்னலாம் டெஸ்ட் நடந்திருக்கோம் அந்த டெஸ்ட்டுகளுடைய தொகுப்புகள்லாம் வச்சு ரிவிஷன் டெஸ்ட் 1 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு டே சீட்டை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட்டை கொடுக்குறோம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். டே சீட்டுங்கிறது இங்க கிளாஸுக்கு வரும் பொழுதே உங்களுக்கான முன்னாடியே உங்கள்கிட்ட டே சீட் கொடுத்துட்றோம். இதுல முடிஞ்சவரை இந்த கண்டென்ட் தான் கொஸ்டினா வரும். இதை தாண்டி அப்டேட்டானா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் நம்மகிட்ட கொடுக்க வேண்டிய டெஸ்ட்டுக்கு வர வேண்டிய கேள்விகளா இருக்கும். அடுத்து 18ஆம் தேதி, அப்புறம் வந்து 22ஆம் தேதி, நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் உங்களுக்கு 2 நாளைக்கு அல்லது 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். இதுல இடையில 3 ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். 27ஆம் தேதி நடக்க வேண்டிய டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா உளவியல், அதுல பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி, கடிகாரம், நீர்க்கண்ணாடி, பிம்பம், இது மாதிரி இருக்கும். அது மாதிரி கெமிஸ்ட்ரியில உள்ள டெஸ்ட். கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், எல்லா நாட்களும் வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் நடக்க வேண்டிய வேதிப்பொருட்கள், வேதி நிலைகள், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணுவுடைய அமைப்பு, இது எல்லாமே இருக்கும். அப்புறம் பாலிட்டியில பாத்தீங்கன்னா மத்திய அரசு, மாநில அரசு இது மாதிரி எவ்வாறு செயல்படுகிறது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 31ஆம் தேதி உள்ள இதுல பாத்தீங்கன்னா பகடை கணக்குகள், டயஸ், அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கணக்குகள். அப்புறம் சராசரி, ஆவரேஜ், அப்புறம் வெண்படம், வெண்டயகிராம், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நான் எல்லா டெஸ்ட்டையும் உங்களுக்கு நான் கூட டீட்டெயிலாக சொல்ல முடியறதை விட அதுக்கான நேரங்கள் இதாகிறதுனால உங்களுக்கு இதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் அந்த கொஸ்டின், அந்த சிலபஸை, அந்த ஷெடியூலை நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 30 டெஸ்ட் சீரீஸ் இருக்கு. நம்மளுடைய நோக்கம் வந்து 23/4/2025 தான் இந்த டெஸ்ட் சீரீஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடைசி டெஸ்ட் வந்து 17/3 உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட் முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் 22, 26/3/2025 2 டெஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல 1, 5, 9, 14, 19, 23 இதுல வந்து கிட்டத்தட்ட 7, 6 டெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா
ஏழு டெஸ்ட். இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, முழுமையா உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி படிக்க வேண்டியது மட்டும்தான். நீங்க உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய அந்த ஒரு பொறுப்பும் கடமையும் எங்களுக்கும் இருக்கு. ஏன்னா சமூகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைக்கு வரணும்னா அதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய விஆர்எம் ஐஏஎஸ் அகாடமியோட நோக்கம். இதுல மணியை, அதாவது பணத்தை செகண்டரியா வைத்து மாணவர்களுடைய வெற்றியை தான் முதல்நிலையா வைத்து தான் இந்த இன்ஸ்டியூட் நடக்குது. இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பிரன்ஸும் அவங்க ஃபேக்கல்ட்டியாகவும் கன்வெர்ட் ஆகி அவங்களும் அப்டேட் ஆகி பிள்ளைகளையும் அப்டேட் பண்ணக்கூடிய சூழல்ல ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல அந்த பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. வெற்றிகளும் ஒவ்வொரு போட்டித் தேர்வுலையும் வெற்றிகளை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய வாய்ப்புகளை நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். நம்முடைய சிங்கம் பேட்ச், சப் இன்ஸ்பெக்டர் போலீஸுக்கான சிங்கம் பேட்ச் வந்து 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 13ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ஃப்ரீயா ஒரு டெமோ கிளாஸ் கொடுக்குறாங்க. இன்ஸ்டியூட்ல ஃப்ரீயா ஒரு டெமோ கிளாஸ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 வீக் அந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ் கிடைக்கும். இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ்க்கு ஒவ்வொரு பேட்ச்லையும் 20 ஸ்டூடெண்ட்டை தான் போடுறாங்க. ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை அதிகப்படுத்தாம 20 ஸ்டூடெண்ட் கொண்ட ஒரு பேட்ச். இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் உள்ள ஒரு பேட்ச். இதுல ஜெனரல் சயின்ஸ், சைக்காலஜி, தமிழ் மூணையுமே உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இங்க என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி சீட் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. டெஸ்ட் கண்டிப்பா நடக்கும். குரூப் டிஸ்கஷன் கம்பல்சரியா நடக்கும். ரெகுலர் கிளாஸஸ், இதுல எந்த கிளாஸஸும் விட்டு போகாது. சண்டே மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கஷன், மற்ற விஷயங்கள் விட்டு போக முடிஞ்சு மற்ற வீக்லி டேஸ் எல்லா நாளும் உங்களுக்கு கிளாஸ், டெஸ்ட் இதெல்லாம் கரெக்டா நடக்கும். இதை தாண்டி ரொம்ப முக்கியம் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். ஏன்னா நம்ம அதனாலதான் சின்ன சின்ன பேட்ச், 20 பேர் கொண்ட ஒரு பேட்ச். இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருந்தாதான் ஒரு குழந்தையோட முழுமையான வளர்ச்சியை நம்ம வந்து அங்கீகரிக்க முடியும். இதை தாண்டி ஹாஸ்டல் அவைலபிள், பெண்களுக்கு வந்து ஹாஸ்டல் இருக்கு. அதே மாதிரி பையன்களுக்கு ஹாஸ்டல் வந்து நாங்கள் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்றோம். இன்ஸ்டியூட் பக்கத்திலேயே அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான உணவு எல்லாமே கிடைக்குது. அதனால இன்ஸ்டியூட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம், முழுமையா பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சக்சஸ் டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுமையா இந்த டெஸ்ட் சீரீஸ் 30 டெஸ்ட் சீரீஸ் இருக்கு. இந்த டெஸ்ட் சீரீஸை முழுமையா நீங்க பயன்படுத்துங்க. உங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம இன்ஸ்டியூட் கொடுக்குது. நம்ம இன்ஸ்டியூட்ல நம்மளுடைய பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, திட்டக்குடி, கிருஷ்ணகிரி எல்லா இடத்துலையும் இருக்கு. இன்னும் மற்ற இடங்கள்ல நம்ம நீட் மற்ற விஷயங்கள் பண்றோம். எஸ்பெஷலி போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாமுக்கு பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய சென்டர்ல தான் முழுமையான கான்சென்ட்ரேட் பண்றோம். அதனால நீங்க பெரம்பலூர் வாங்க, உங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்திக்கங்க. உங்களுக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு விஆர்எம் ஐஏஎஸ் அகாடமி அண்டு ஆஸ்பிரன்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க. வாங்க, வெற்றி பெற உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வாழ்த்துக்கிறேன். நன்றி.